கொஞ்சம் காரணம் வச்சுங்க. ஐயோ இவர் இல்ல இல்ல, வாங்க வாங்க போடுங்க. சீக்கிரம். பாபு 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 ஏங்க இன்னும் அவருக்கு அப்படியே தான் இருக்கா? அப்படிதான் இருக்கு. சாந்தி போ, நீ ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லு. போ சீக்கிரம். ராமு என்ன பாரு. ராமு ஆண்டவன் என்ன கைவிடல. சத்தியத்துக்கு தர்மத்துக்கு என்னைக்குமே அறிவில்லை. ராமு சந்தானம் சந்தானம். ராமு 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 என்ன மன்னிச்சிடலாம். சொல்லவே என் உயிர் துடிக்குது ராமு. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சேர்ந்து என்னை இந்த நிலையில கொண்டுட்டு வந்து நிறுத்திடுச்சு. பல வருஷங்களா நாம 2 பேரும் உடன் பிறந்த சகோதரர்களா உத்த நண்பர்களா பழகிட்டு வர்றோமே, அந்த நட்பின் மீது சத்தியமா சொல்றேன், நான் நிலப்பராதி ராமு, என்ன நம்புடா ராமு. சந்தானம் எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையான நட்பு என்னைக்குமே துரோகம் செய்யாது. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. ஆண்டவா, என் வேதனை தெரிஞ்சு ராமுவ மறுபடியும் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தியே உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப உன் மனைவிட்ட போய் எல்லாம் உண்மைக்கு சொல்லிடுறேன். தயவு செய்து இனிமே மறந்தும் சாந்தியை என்னுடைய மனைவியை குறிப்பிட. நீயும் சாந்தியும் தான் கணவனும் மனைவியுமா ஒன்னா வாழணும்னு நீதி கட்டளை இட்டு இருக்கு. என்ன சொல்ற? நானும் சாந்தியும் கணவன் மனைவியா? முதல்ல சாந்திய மனப்பெண்ணா பார்க்க போனது நீதானே. அவருடைய மனக்கண்ணுல முதல்ல நீதான கணவனா தெரிஞ்சிருக்க முடியும். அந்த இயற்கையின் சட்டத்தை மீறி இடையில வந்த நான் தான் அவ கணவன் ஏற்பட்டதால்தான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால நீதான் அவளுடைய கணவன். ராமு, சித்திரவதை செய்தியா? நீ இறந்து போயிட்டதா நினைச்சு ஒரு பெண்ணுக்கு பார்வை கொடுக்கறதுக்காகவும் அவ உயிரை காப்பாத்துறதுக்காகவும் உள்ளத்துல சகோதரியா நினைச்சு ஒரு தாரம் மட்டும் நான் தான் ராமுன்னு சொன்னதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நான் அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில இப்படி ஒரு பாவத்துக்கு நாளாக்கிறியா? ஐயோ, இது பாவம் அல்ல சந்தானம், உன்னுடைய கடமை. ராமு, மனவரையில உட்கார்ந்து போட்டு தாடி கட்டான நீ. ஆனா அந்த புனிதமான பொறுப்பை மறந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவனு நான் தானே. அதுக்கு ஈடுகட்டத்தான் அவளுக்கு எப்படியும் வாழ்வு கொடுக்கறதுன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீ மறுக்காம அவளை ஏத்துக்கத்தான் வேணும். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசுற? பெண்ணுக்கு பெருமை அளிக்கிற நாடுடா இது. அதனாலதான் சொல்றேன், உலகத்தையே பார்க்காத இருளடைஞ்சு போயிருந்த சாந்திக்குத்தான் நான் தாலி கட்டினேன். ஆனா பார்வை கிடைச்ச ஒளிமயமான சாந்தி உன்னை கணவனா பார்த்து தன்னுடைய துணைவனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இதை உலகமும் ஒத்துக்குச்சு. அதுக்காக நான் கணவன் ஆகிட முடியுமா? நாடகத்தில் ராஜா வேஷம் போறதெல்லாம் ராஜா ஆகிட முடியுமா? நீ நடிச்சது நாடகமா இருக்கலாம்ப்பா. ஆனா சாந்தியை பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் உண்மைதானே. இப்ப நீ கணவன் இல்ல, நான் தான் கணவன் சொன்னா ஊரா நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மட்டுமல்ல, தாலி கட்டாத ஒருத்தரை இதுவரைக்கும் மனப்பூர்வமா கணவன் நினைச்சிட்டு இருந்தோமே, புனிதமான பெண்மைக்கே மாசு கற்பிச்சிட்டோமே நினைச்சு சாந்தி தற்கொலை பண்ணிக்கோல தவிர இதை ஏத்துக்கவே மாட்டேன். அதனால சந்தானம், இன்னையில இருந்து நான் தான் சந்தானம், நீதான் ராமு. இதுல இருந்து யாரு மாறுபட்டாலும் சரி, சாந்தியை பிணமாத்தாரை பார்க்க முடியும். நிச்சயமா அவருடைய ஏற்பாட்டுக்கு நான் சம்மதிக்கவே முடியாது. யார் எப்படி போனா எனக்கு அப்படின்னா இதுவரைக்கும் பொய்யா செத்திருந்த நான் உண்மையிலேயே சாக வேண்டியதுதான். ராமு, என்னுடைய சாவுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லிடு. அதை கேட்டுட்டு அவளை சாகட்டும். வேண்டாம், யாரும் சாக வேண்டாம், நான் செத்து போறேன். அதுலயும் பிரயோஜனம் இல்லையே. நீ செத்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச சாந்தியும் சாகத்தானே போறான். சந்தானம் இல்லை ராமு, எப்படி பார்த்தாலும் சரி, நீ சாந்திக்கு கணவனா இருக்கிறத தவிர வேற வழியே. ராமு ராமு, ஏன்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? வேண்டாம் ராமு.
கீழே வருகிறேன். தாழ்வுக்காக அல்ல, கேள்விக்காக. யாருமே கேட்டிருக்க முடியாத கேள்வி. ஒரு பெண்ணுக்கு தாடி கட்டியவன் கணவனா அல்லது சந்தர்ப்பத்திற்காக கணவனாக காட்சி அளித்தவன் கணவனா? நான் அவன் கணவன் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவன்தான் அது என்பதை அவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். பாவம் அந்த பெண். அவன்தான் அத்தான் என்பதும் அவன் செத்தான் என்பதும் திரும்பி வந்தான் என்பதும் அவள் உள்ள மரியாதை. அவன் இருக்க நானா? நிலவிருக்க நிழலா? தெய்வம் இருக்க வரும் கல்லா? இதோ பச்சை கொடி சுவத்தின் மீது படர்ந்திருக்கிறது. ஏன்? அதற்குரிய கொழுக்கும் இல்லை. அதனால் ஒட்டாத உணவு, வேர் ஒட்டாத நீர்ச்செடியை போல் எனக்கும் அவளுக்கும். சொன்னால் மானம் போகும், சொல்லாவிட்டால் என் உயிர் போகும். உயிர் போகட்டுமே, போகட்டுமே. திக்கு தெரியாத என் உயிர் போகட்டுமே. பண்பாடே இல்லாத இந்த நாடகம் அழியட்டுமே. என் உயிர் போகட்டும், என் உயிர் போகட்டுமா? வேதனை தாழாது நான் இறந்தால் என் உடல் பழி சுமக்கும். அவள் விதவையாவாள். இல்லை இல்லை, அவளும். அவள் என் நண்பனின் உடைமை. அவளை காப்பது எனது கடமை. இருதலை கொள்ளி போன்ற நிலைமை. இப்போது எனக்கு துணையாயிருப்பது என் சிந்தனை ஒன்றுதான். அதுவும் தூங்காத சிந்தனை, அதை தாங்காத இதயம். இதயமே, உனக்கு இதயம் இல்லையா? இதயமே உனக்கு வடிவம் தான் இல்லை. ஆனால் வடிவம் உள்ள மனிதர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறாய், ஆட வைக்கிறாய். மனித வாழ்க்கை வழுக்கு நிலங்க படித்திருக்கிறேன். தரைக்கு விழுந்தாலும் உருக்கி எழுந்து நடைபோட்டு முன்னேற வேண்டும் என்பதையும் படித்திருக்கிறேன். ஆனால் முன்னேறும் இடம் பள்ளத்தாக்காக இருப்பது தெரிந்தும் காலடி எடுத்து வைக்கின்ற முட்டாளும் உண்டா? இதோ நான் இருக்கிறேனே. இரக்கம் உள்ளது. இரக்கம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் எல்லோருடைய சோதனைக்கும் பலியாடாகிறேன். கேட்கோம், இருக்கிறீர்கள். இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். பின்னி கிடக்கின்றன மூன்று உள்ளங்கள். நூறு அறுத்து போகாமல் அதை அவிழ்ப்பது எப்படி? என்றவே எனவே புலவாத பண்பாடே இதற்குள் வழி சொல்லுங்கள். நீ நடிக்கத் தொடங்கிய நாடகம் நல்ல கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நாடகம் இப்போது முடியாதாம். நண்பன் ராமு சொல்லிவிட்டான். பிறகு நீ எப்போது இதிலிருந்து மீள்வது? சிரி சிரி. இறைவா, நிம்மதியை கொடுத்தால் மனிதர்கள் உன்னை மறந்து விடுகிறார்கள். உன்னை மறக்காமல் இருப்பதற்குத்தான் எப்படி எங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறாயா? இறைவா சொல். இன்னுமா அவன் குழப்பம் தீரல? தீரக்கூடிய குழப்பம் அடாயுது. ராமு, சந்தானம், மண்ணா கட்டி, நீ ஏண்டா என்ன சந்திச்ச? ஏண்டா என் கூட சிநேகிதமான பாதிப்பேன்? ராமு, நீ ரொம்ப நொந்து போயிருக்க. வா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வர முடியும். சொன்னா கேளு. ராமு, பார்த்தாலும் பெரிய தொல்லை பண்ணிட்டு. எடுத்து என்னடா புரியாத இருக்க? நியாயமா முதல்ல நீதான் எடுக்கணும். அத்தா, 9வது நாள் பூஜை வீட்டுல முடிஞ்சது.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கௌரி நோன்பு. வாங்கத்தான் நம்ம 2 பேரும் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சாந்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சந்தானத்தோட வெளியே போகணும். வாடா, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாடா. ஆப்பனை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமாண்டா, கௌரி நோன்பு அன்னைக்கு கணவரோட கோயிலுக்கு போலாம். மாங்கல்யத்துக்கு நல்லது. சாகும் போது மஞ்சள் குங்குமத்தோட சாகலான்னு சொல்லுவாங்க. வாங்கத்தான்.